நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. ரொம்ப நன்றி. பேக் டு பேக் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை படம் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் அதிகப்படுத்தலான்னு இருக்கேன். நிறைய புது இயக்குனர்கள், புது நடிகர்கள், புது லிரிசிஸ்ட் நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறைய பண்ணலான்னு உங்கள் சப்போர்ட்டோட பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். இந்த விழாவோட நாயகன் கணேஷ்க்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அவரை நான் கேமராமேனாக அறிமுகப்படுத்த நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். சலீம் அப்படின்ற படத்தோட கேமராமேன் வந்து கணேஷ் சந்திரா. அதுதான் அவரோட முதல் படம். அதுலேயே வந்து அது என்னோட ஆக்சுவலாக விஜய் ஆண்டனி ஆஸ் ஹீரோ 2வது படம். அந்த படம் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக அமைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவர் ஒளிப்பதிவு. ஸோ திருப்பி அவர் வந்து டேரக்டராக அறிமுகப்படுத்த ரொம்ப பெருமையாக இருக்குது கணேஷ். உங்களோட உழைப்பு வந்து உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பார்த்தவங்க எல்லாருமே அதை பற்றி கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. இன்னும் ஒரு வாரத்தில் வந்து மீடியா எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பாராட்டுவாங்க. இது தொடர்ந்து நீங்கள் நிறைய படங்கள் பேக் டு பேக் பண்ணணும். இப்போ வந்து ஒரு கல்ச்சர் இருக்குது. இயக்குநர்களே வந்து கதை எழுதி அதை டைரக்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு கல்ச்சர் இருக்குது. கேரளாவில் மட்டும் அது வேறு. ரைட்டர்ஸ் வேறு அண்டு அதை வாங்கி வந்து டேரக்டர்ஸ் படம் பண்ணுவாங்க. ரைட்டர்களோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக கேரளா இண்டஸ்ட்ரியில் தான் இருக்குது. அது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரணும். இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் நான் வந்து ரொம்ப பெருமையாக அறிமுகப்படுத்துகிற ஒரு ரைட்டர் வந்து புதிய பிரதி. அவர் இப்போ இந்த படம் மூலமாக தான் அவர் தெரியும். அந்த படத்தை தொடர்ந்து நிறைய விஷயம் படுதியிட பேச ஆரம்பித்தேன். ரொம்ப ஆழமான அங்கேருந்து இங்கே வந்து உட்காந்துருக்காரு. அவர் வந்து 13 வருஷம் பத்திரிகையாளராக வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் இப்போ ரைட்டராக மாறி இருக்காரு. ஸோ உங்களை எல்லாருக்கும் பெருமை சேர்க்கிற வண்ணம் கண்டிப்பாக அவர் வந்து பெரிய பேர் வாங்குவார் ஃபியூச்சரில். அண்ட் தேங்க்யூ பரதி. இது தொடர்ந்து நிறைய படங்களில் பரதி கூட பணியாற்ற போகிறேன். அண்ட் மேடம் ரொம்ப தேங்க்யூ மேடம். நீங்கள் பேசுகிறத நான் இங்கேருந்து உட்காந்து கேட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா சசி சார் சொல்லிருந்தார் எவ்வளோ ஃப்ளோவாக பேசுகிறாங்க, எவ்வளோ ஸ்டைலாக பேசுகிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். ரொம்ப கேஷுவலாக மீடியாவை வந்து குடும்பமாக அட்ரஸ் பண்ணுற விதம் ரொம்ப சந்தோஷம் மேம். எவ்வளோ பெரிய ஒரு ப்ரொடியூசர்ஸ் நீங்கள் ஆந்திராவில். அப்பா பற்றி நிறைய தெரியும் எனக்கு. அண்ணன்ட்ட பேசினேன். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இந்த படத்தில் இருக்கிறது ரொம்ப பெரிய பிளெஸிங் மேம். இன்னும் உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு தெலுங்கில் இந்த படத்தை பெரிய ஹிட் ஆகும்னு பெரிய நம்புகிறேன் மேம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தில் நிறைய பேர் இருக்கிறீங்க. டெக்னீஷியன்ஸ் மாளவிகா சார், குருகிரண் சார், பிரபு, ஆர்ட் டைரக்டர், அது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா மஸ்தானி அண்ட் சத்யா. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு பெரிய ஃபேன் ஆகிட்டு சத்யா. ஆக்சுவலாக பிக் பாஸில் பார்த்துருக்குறேன். அண்ட் இந்த படத்தில் தான் ரொம்ப அருகாமையில் வந்து ஒரு ஆக்டராக நீங்கள் எவ்வளோ அழகாக ஜொலிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். உண்மையிலேயே நீங்கள் பண்ண ரோல் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான ரோல் தான். ரொம்ப மெச்சூர்டாக ரொம்ப அருமையாக ஹேண்டில் பண்ணிருந்தீங்க. ரொம்ப அதனால தான் வந்து நானே வந்து அந்த டேரக்டர்கிட்ட சொன்னேன், மாறன்ட்ட அடுத்த படத்தில் அவர் ரொம்ப காசு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அருமையான பெரிய ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்குது சத்யா. கண்டிப்பாக இதை தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து சத்யா ஃபியூச்சரில் பண்ணுவார். ரொம்ப நான் பெரிய ஃபேன் ஆகிட்டேன் உங்களுக்கு. தேங்க்யூ. அண்ட் அஸ்வின், த வே யூ ஹேண்டில் யுவர் பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப கேஷுவலாக ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுறீங்க. உங்கள் டைலாக் டெலிவரி ரொம்ப நடிக்காத மாதிரியே இருக்குது ரொம்ப கேஷுவலாக பார்க்கும் பொழுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அசோசியேட்டிங் திஸ் மூவி. குட்டி தேங்க்யூடா. வலுக்கிற மாதிரி இருந்துச்சா மேலே உட்காந்தது? ஓகேவா? தூக்கிட்டு இருந்தியா ஸ்பாட்டில்? அப்படியா? ரொம்ப குட்டியர் சின்ன ரோல் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. அண்ட் லாவர்தன் ஆஸ் யூஷுவல் நிறைய ப்ராஜெக்ட் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் தனுஷா ரொம்ப ப்ரில்லியன்ட் ஆக்டர். இப்போ இந்த 3ஆம் பிறை பார்க்கும் பொழுது கமல் சார் இவங்க இல்லை ஸ்ரீதேவி மேடம் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, யார் இந்த படத்தில் ஸ்கோர் பண்ண போகிறா அப்படின்ற அளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ரோல் எடுத்திருப்பாங்க. கமல் சார் கடைசியில் ஒன்று பண்ணியிருப்பாங்க போல். அந்த அளவுக்கு நீங்களும் அஜயும் போட்டி போட்டு இந்த படத்தில் நடிச்சிருந்தீங்க. அண்ட் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து டைலாக் டெலிவரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்படி டப்பிங் பேசுகிறோம், அதாவது முன்ன பண்ண இருந்தால் கூட டப்பிங்கில் நிறைய ஸ்கோப் இருக்குது படத்தில் இம்ப்ரூவ் பண்ணி பண்ணுறதுக்கு. அண்ட் உங்கள் த வே யூ டூ டப்பிங் அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசுகிறது எல்லா விதத்துலையுமே நீங்கள் சூப்பர். ஆக்சுவலி ஷீஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர். திருப்பி கோயம்புத்தூருக்கு போகிறதா வந்து கேள்விப்பட்டேன். நீங்கள் சென்னை இண்டஸ்ட்ரி வந்து உங்களை விடாது. இந்த படத்தை தொடர்ந்து கண்டிப்பாக இங்கேயே இருக்க வச்சிரும். நிறைய படங்கள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க. ஒண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் தனுஷா. அண்ட் கடைசியாக வந்து கடைசிக்கு முன்னாடி வந்து சசி சாரை பற்றி சொல்லணும். என்னோடய வாழ்க்கையில் 2 முக்கியமான தருணங்கள் வந்து சசி சார் தான் அமைச்சு கொடுத்தாங்க. என்னோட முதல் படம் டிஷும் அப்படின்ற படத்துக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் அறிமுகப்படுத்தினாங்க. அப்புறம் வந்து நான் படம், சலீம் படம், இந்தியா பாகிஸ்தான் படம்லாம் பண்ணிருக்கும் பொழுது பிச்சைக்காரன் அப்படின்னு ஒரு படம் மூலமாக தான் என்னை வந்து இன்றைக்கும் ஒரு 10 ஃப்ளாப் கொடுத்தா கூட 11வது படம் வந்து மக்கள் என்னை தேடி வராங்க, மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு பிச்சைக்காரன் தான் சார் காரணம். உங்கள் எழுத்து, உங்கள் டைரக்ஷன். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு படமாக வந்து நீங்கள் அஜயை வச்சு அடுத்தது நானும் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் நூறுசாமி கண்டிப்பாக அமையும். ஒரு நூறுசாமின்ற ஒரு படம் வந்து மே 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறோம். ரொம்ப அருமையாக பிச்சைக்காரன் 1 எந்த அளவுக்கு ஒரு கான்செப்டாக அமைஞ்சதோ அதே மாதிரி வந்து அம்மாவை பற்றின ஒரு படமாக சிறப்பாக வந்து நூறுசாமி வந்திருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் சூஸிங் அஸ் ஆஸ் எவ்ரி திங். அண்ட் ஃபைனலாக இந்த படத்தோட கதாநாயகன் அஜய் வந்து கடந்த ஒரு ஒரு சின்ன வயசுலேருந்து தெரியும். பட் ஒரு ரீசெண்டாக ஒரு 6 வருஷமாக ரொம்ப கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தேன். வெரி பாசிட்டிவ் எனர்ஜி, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், ரொம்ப சின்சியர்.
அந்த ஒரு பெரிய ஒரு ஆக்டராக கண்டிப்பாக ஒரு ஹியூமன் பீயிங்காக வருவேன்னு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஆக்டர் ரெண்டாவது, ஒரு மனுஷனாக நம்ம லைஃப்பில் ஜெயிக்கணும், அது வந்து ரொம்ப முக்கியம்னு நினைப்பேன் எல்லா இடத்துலையுமே. அந்த விஷயத்தில் நீ இந்த உன்னை பிஹேவ் பண்ணுறது, செட்டில் உன்னை பற்றி எல்லாரும் சொல்கிறது, இப்போ நீ இந்த பேசுனது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல மனிதனாக ஃப்யூச்சரில் வருவான்னு பெரிய நம்பிக்கை இருக்குது. அண்ட் நல்ல மனிதனாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்க தான் வந்து உன்னை பெரிய ஹீரோ ஆக்கிடுவாங்க ஆக்சுவலாக. அதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ டேரக்டர்ஸ் எழுதுகிற ஸ்கிரிப்ட் வந்து உன்னை நல்ல ஹீரோ ஆக்கிரும். நல்ல மனிதனாக இருக்கிறது வந்து இவங்களை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துரும். ஆல் தி பெஸ்ட். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. வர February 13 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் மியூசிக் டைரக்ட் பண்ணுறதுக்கும் எடிட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் கணேஷ்க்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோடய ஒய்ஃபு ஃபாத்திமா விஜய் ஆண்டனி, என்னோடய டீம், அவங்க எல்லா டீமுக்கும் தேங்க்ஸ் பண்ணுற மாதிரி என்னோடய ப்ரொடக்ஷன் டீம், சாண்ட்ரா, என்னோட நவீன், கம்ப்ளீட்டாக அண்ணன் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அண்ணாமலை, இவங்கெல்லாம் இல்லாமல் வந்து சத்தியமே இல்லை. நான் ப்ரொடியூசர்னு பேர் தான் போட்டிருக்கேனே தவிர்த்து ஒரு ஆணி கூட நான் எடுத்து வைக்கல. இல்லை, முழுக்க முழுக்க நவீன் தான் இறங்கி எல்லாத்தையும் பார்த்தது. கதையை சூஸ் பண்ணிட்டு நவீன் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டா போதும், எல்லாமே இன் அண்ட் அவுட் முடிஞ்சிடும். ஸோ வெறும் பேர் தான் என்னோடய பேர். குடும்பம் மாதிரி வந்து என்னை பேக்கிங் பண்ணி எல்லாரும் தாங்கி தான் இந்த விஜய் டெக்னிக்கல் கார்பரேஷன் இயங்கிட்டு இருக்கு. ஸோ மிக்க நன்றி. இந்த படத்தை வந்து ஜீ டிவி ZEE5 வாங்கியிருக்கிறாங்க. இந்த படம் வந்து வர 13th அன்னைக்கு தமிழில் ரிலீஸ் ஆகுது. அங்கேருந்து ஒரு வாரம் கழித்து தெலுங்கில் பூக்கின்ற பேரில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும். விரைவாக வந்து ப்ரெஷ் ஷோ ஒன்று போடுவோம். இது இன்னொரு என்ன ஈவெண்ட்டு, ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ஒன்று ஒரு 5-6 நாளில் இருக்கும். அவசியம் இன்னொரு தடவை மீட் பண்ணி சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.